ஹாய் மீடியா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் போட்டுட்டேன். 11th அப்டேட் பண்ண லேட் ஆயிடுச்சு, அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டாபிக் வைஸ் எழுதியிருக்கேன். ஸோ 10th நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வைஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். டாபிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டரில் அந்த மாடல் ஃபங்க்ஷன்ஸ், கிராஃப், டொமைன், ரேஞ்சு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாசிபிள் டொமைன், காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸு. செகண்ட் சாப்டரில் பார்த்துட்டிங்கன்னா சேம் தான், மாடல்ஸ், ஈக்குவேஷன்ஸ், இன்இக்வாலிட்டி கொஸ்டின்ஸு, பார்ஷியல் ஃபங்க்ஷன், அப்புறம் 2.11 2.12 ஆல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அப்புறம் சைன், காஸ், ப்ரொஜெக்ஷன், அந்த கான்செப்ட், ஹாஃப் ஆங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அப்புறம் a + b + c = 180 டிகிரி, a + b + c = 90 டிகிரி, a + b = 45 டிகிரி. அந்த இது ஃபோர்த்து சாப்டரில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரின்சிபல், வேர்டு சம், அப்புறம் கம்யூனிகேஷன் அந்த சம்மு. ஃபிஃப்த்து சாப்டரில் கோஎஃபிஷியன்ட் x² x⁴ அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் நான் கொடுத்துருக்க கான்செப்டையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. சிக்ஸ்த்து சாப்டர் பொறுத்தவரை செப்பரேட் ஈக்குவேஷன், ஆங்கிள் அந்த கான்செப்ட், அப்புறம் லேம்டா ஈக்குவேஷன், ரைட் ஆங்கிள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த சம்மு. அப்புறம் செவன்த்து சாப்டர் எக்ஸசைஸ் சம்ஸும் சைட் பை சைட் பார்த்துருந்தோம். நான் டாபிக் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அப்புறம் எல்ஓகி ஈக்குவேஷன், சிஸ்டமெட்ரிக், ஷோ சிமெட்ரிக்கு, ஐசோலோசஸ் ட்ரையாங்கிள். எயித்து சாப்டரில் கொலினியரு, கோப்ளானரு, அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், அப்புறம் டைரக்ஷன்ஸ், ரேஷியோஸ், கொசைன், ஆங்கிள் பிட்வீன், தியரம். அப்புறம் 9th சாப்டர் 10th சாப்டர் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தியரம் பொறுத்தவரை பேசிக் தியரம், டோட்டல் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அந்த தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. 10.4ல் எல்லா எக்ஸசைஸும் பார்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஹாஃப் இயர்லியோட முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். 2 மீடியத்துக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.